வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மந்த்லி கார் சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அப்புறம் டிவிடெண்ட் ரிசல்ட் தர கம்பெனிஸ் ஒன்று அந்த மார்க்கெட் அப்டேட்டு மே 1 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். ஓகே, கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 24,434 ப்ளஸ் 39 பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் அமெரிக்கா டவ் ஜோன்ஸ் 40,938 ப்ளஸ் 269 பாயிண்ட் நல்லா ஏறி இருக்குது. நஸ்டாக் 17,817 ப்ளஸ் 371 பாயிண்ட் ப்ளஸ் கிட்டத்தட்ட 2% மேலே நாஸ்டாக் இறங்கி. அப்புறம் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு ரொம்ப பெரிய வீழ்ச்சி, 2% வீழ்ச்சி, 92,390 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 95,000 மேலே இருந்தது, 3000 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு இந்த ஒரு 2 நாளில். அப்புறம் இந்தியன் ருப்பி 84.50 சரியான வளர்ச்சியாக இருக்குது. இந்தியன் ருப்பி நல்லா உயர்ந்திருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 77 பைசா உயர்ந்திருக்கு. 77 பைசா குறைஞ்சி 84.50 உயர்ந்திருக்கு. 85 இருந்துச்சு, இப்போ 84 வந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், எக்ஸலண்ட்டான விஷயம். ஓகே, இப்போ இது ஐடி கம்பெனிக்கும் ஃபார்மா கம்பெனிக்கும் பேட் நியூஸு, ஆனால் இந்தியன் எக்ஸ்போர்ட்டருக்கு குட் நியூஸ். அப்புறம் இந்த கார் சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். மாருதி சுஜுக்கி ஏப்ரல் 2025 கூட மந்த்லி டேட்டா டோட்டல் சேல்ஸ் 7% அப்பாக இருக்குது. 1,79,791 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல் மார்ஜினலி ரைஸு 1,38,704 யூனிட்ஸு. அப்புறம் நம்ம ஹுண்டாய் மோட்டரோட ஏப்ரல் டேட்டா டோட்டல் சேல்ஸ் 5% டிக்ளைன் ஆகிருக்கு. 63,701 லேருந்து 60,774 டவுன் ஆகிருக்கு. டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபிகர் மாடரேட்டாக இருக்குது. 50,201 டொமஸ்டிக்கு, 13,500 எக்ஸ்போர்ட்டு. ஹுண்டாய் இந்த தடவை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. 9 மில்லியன் கிராசிங் ஆகிருக்கு சேல்ஸு. 1996 இப்போ வரைக்கும் 9 மில்லியனை கிராஸ் ஆக போகுது. அதில் அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் மஹிந்திரா சேல்ஸ் வந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி 84,170 யூனிட்டு. எஸ்யூவி டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 28% அப்பு, 41,008 யூனிட்ஸு. 8 யூனிட்ஸாக இருந்து இப்போ 52,330 யூனிட்ஸாக உயர்ந்திருக்கு. டொயோட்டா ரிசல்ட் பார்த்துடலாம். சேல்ஸ் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20,494 வாகனத்திலேருந்து 27,324 அதிகமாகிருக்கு யூனிட்டு விற்றுருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 24,883 இருக்குது. எக்ஸ்போர்ட் 2,491 யூனிட்டாக இருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் 7% டவுன் ஆகிருக்கு. 70,963 யூனிட்ஸு டூரிங் மந்தில் விற்றுருக்கு. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 47,883லேருந்து 45,199 டவுன் ஆகிருக்கு. இது இவி எல்லாம் சேர்ந்து போர்ட்ஃபோலியோ சேர்ந்தது தான். இது டவுன் ஆகிருக்கு. டாடா மோட்டார் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. நீங்கள் டாடா மோட்டாரில் முதலீடு பண்ணுறதா கொஞ்சம் பொறுமையாக முதலீடு பண்ணுங்கள், ஏன்னா சேல்ஸ் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இவி எக்ஸ்போர்ட் பரவாயில்லாமல் இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்புறம் நம்ம விமார்ட் ரீட்டெயில் இன்றைக்கி ரிசல்ட் அறிவிக்கிற கம்பெனி. விமார்ட் ரீட்டெயில் ரிசல்ட்டு டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. சன்டெக் ரியாலிட்டி ரிசல்ட்டு டிவிடெண்டு. சிட்டி யூனியன் பேங்க் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, இன்றைக்கி டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. அப்புறம் நியூ ஜென் சாஃப்ட்வேர் ரிசல்ட்டு டிவிடெண்டு. கிராவிட்டா இந்தியா ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. மேரிகோ ரிசல்ட் இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. மேரிகோ நம்ம கவனிக்கலாம், டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரிசல்ட்டு அறிவிக்கிறாங்க, ஃபண்ட்ரைசிங் பற்றி அறிவிக்கிறாங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். இவர் மோதிலால் ஒஸ்வால் டார்கெட் கொடுத்துருக்கிறாரு சில பங்குகளுக்கு, அதை பார்க்கலாம். ஸ்டாப் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காரு, 500 ரூபா வரைக்கும் போகும்னு. பஜாஜ் ஃபைனான்ஸு 10,000 ரூபா வரைக்கும் போகும்னு இருக்காரு. அப்புறம் அம்புஜா சிமெண்ட் 620 போகும்னு சொல்லி மோதிலால் ஒஸ்வால் சொல்கிறாரு. சிஎட் 3,818 டார்கெட்டு. ஓபராய் ரியாலிட்டி 1,726. அஜந்தா ஃபார்மா 3,260. ஸ்டார் ஹெல்த் 460. வருண் பீவேரேஜஸ் 625. இந்தியா மார்ட் 2,650 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்க்கு இந்தியன் ரயில்வேலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இந்த சேஃப்டி மெஷர் கவாச் சிஸ்டத்துக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 146 கோடி கான்ட்ராக்டு, 146 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கவாச் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட்
48 ஸ்டேஷன், அக்ராஸ் 48 ஸ்டேஷனுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 428 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து நாங்கள் 2 வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக முடிச்சு தந்துடுவோம் 730 நாளைக்குள்ளேண்டு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடைசியாக ஒரு தகவல், என்ஆர்ஐ இன்சூரன்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், நீங்கள் அதை டைம் இருந்தால் பாருங்கள், நம்ம வீடியோவோடவே அது இருக்கும். இப்போ வந்து என்ஆர்ஐயாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, இந்தியாவில் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, அதாவது நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம ஒரு இந்தியனாக இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கும் இந்தியனாக இருந்து என்ஆர்ஐ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் 18% அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஏன்னா டேக்ஸே அவங்களுக்கு இல்லை. நம்ம தான் 18% இங்கே உள்ளூரில் உள்ளவங்க டேக்ஸ் கட்டணும். அப்போ வந்து அவங்களுக்கு டேக்ஸே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேக்ஸ் கட்ட நம்ம இது பண்ணுறதுனால 18% லாபம் கிடைக்கும். இதை நம்ம பயன்படுத்திக்கிறவங்க, என்ஆர்ஐ உள்ளவங்க கொஞ்சம் இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. என்ஆர்ஐ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அனுப்பி விடுங்க. இது எப்போயுமே இருக்குது, நான் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அவங்க இப்போ இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும், டேர்ம் இன்சூரன்ஸ் இந்தியாவில் எடுத்தாலும் அவங்க அங்கே இருந்துக்கிட்டே எடுக்கலாம், இல்லை இங்கே வந்தும் கூட எடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இப்போ எடுக்கணும் அப்படின்னா எடுக்கலாம், இல்லை இங்கே வந்து எடுக்கலாம். ஆனால் 18% டிஸ்கவுண்ட் பெரிய விஷயம். இப்போ 1,18,000 வந்துச்சுன்னா இந்தியாவில் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ஆர்ஐக்கு 1 லட்ச ரூபா தான் வரும். ஓகே, இதை பயன்படுத்திக்கிற சொல்லுங்கள். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.